அப்படி இருந்தாலும் அம்மா என்னை பார்த்த உடனே உனக்கு என்னையா தோணுது? நீ வளைஞ்சாலே எனக்கு ஆகுறது. பொம்பளைக்கு யாரு வளைஞ்சாலும் எனக்கு ஆகுறது இல்ல. எங்க அம்மால அடிச்சிருது. சாணி போடலான்னு போய் வளைஞ்சா. ஆமா, இந்த குண்டவாய் மகன் அப்பதான் தூங்கி எழுந்து வந்தான். அப்படி மிஸ் 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 கண்ணு கண்ணு மிஸ் 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 தூக்கல. இந்த பொண்ணவா இப்படியே தினமுட்டியே பண்றாங்க சொல்லிட்டு அவங்க பாட்டி என்ன பண்ணா 15 பேர் சூத்துல வச்சு குடிச்சிட்டா. சொல்லுமுனா சொன்னா பேரு கட்டு போயிடும். அதே சொல்லல வேற சொல்றேன். சொல்லு சொல்லு. அந்த பிளேட வச்சு குடிச்ச உடனே இந்த பொண்டவாய் மகன் போன அப்படி பப்பி அடிச்சா பாரு. அந்த பிளேடுல அவ சூத்துக்கு சூத்து ஊர்ல எவ்வளவு வசதி. இந்த ஊரு கோல்கார மூட்டு ஆளுக்கார மகன். என்ன பாட்டி எத்தனையோ சென்ட் வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி சென்ட் நான் பார்த்தேன். வாசல்னா வாசல்னா சூப்பர். நெருப்பு ஊத்துறா தண்ணி. அப்போ இந்த நெருப்புல ஊத்துறா சாமி. எத்தனையோ கோயில நாங்க போய் சாமி மூல தரிசனம் பார்த்தோங்க. ஆனா ஒரு சாமி கூட நம்மள கண்ணு எடுத்து பார்க்கல. உனக்கு சாமி நம்ம கண்ணு இப்படி முழிச்சு முழிச்சு பாக்குது. கண்ணு இப்படி முழிச்சு முழிச்சு பாக்குது. இது சக்தி வாய்ந்த சாமிடா. அறிவுக்கட்ட நாயே. சக்தி வாய்ந்த சாமியா? என்ன சாமி? ஐயா ஏறிச்சா மாரையா புண்ணியம் செஞ்சே தெரியல. நாளைக்கு பப்பு நாள் கூட பரவாயில்ல. இந்த பையன் லீவ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சுட போய் வரட்டும்.
போய் உங்க ஆயால பார்த்துட்டு வருவன் தான். பாரு எங்க ஆயா கருப்பா உட்காந்துக்கிறப்ப ஆம்பளையாட்டுமே சத்து போட்டணும். மொத்தம் ஆயால அவன் மூஞ்சி என் மூஞ்சி ஒரே மாதிரி கரெக்டா தான் இருக்கு சாமி. அப்படி இருந்தாலும் நடந்ததே தள்ளு. நடக்க போறத பத்தி பேச வேண்டும். நாடகம் என்பது நகைச்சுவை சிறிதளவு. நகைச்சுவை என்ன நாடகம் எப்படி இருக்கும்? சப்புன்னு இருக்கும். அதனால ஆடல் பாதி பாடல் பாதி. இப்ப கதைக்கு வந்துடணும். எப்படி? விஜய் டிவி சன் டிவி கதை விட்டுட்டு இப்போ கேடிவி வந்துடணும். இது மகாபாரதம். ஆமாமா. எப்படி இருந்தாலும் இந்த தெய்வீக திருச்சபை நாடி இந்த அடியால் தோற்ற மத்தன்னம் யார் யாருக்கு மகள் எதற்கு வந்திருக்கிறேன் என்ன காரணம் சொல்லணும் இல்லையா? காசி மன்னருக்கும் ரத்னாவதி அம்மையாருக்கும் அப்படி ரத்னாவதி அம்மையாருக்கும் இருவருக்கும் தம புதல்வியாக பிறந்தபடினால் எத்தனாவது பிள்ளை தெரியுமா? இரண்டாவது பிள்ளை. இரண்டாவது பிள்ளையாக பிறந்தபடினால் என் பேரு தெரியுமாடா? என் பேருடா தண்டா பிள்ளை. என் பேர் வந்து 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 உன் பேரு என் பேரை வந்து 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 சாமி வந்து 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 சாமி என் பேர் தான்டா. உங்க அம்மா பேர்ல சின்ன வந்து 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 டேய் என் பேர் அம்பிகைடா. அம்பிகை. எங்க அம்மா எல்லாம் செல்லமா அம்பி அம்பின்னு கூப்பிடும். ஓ தம்பி தம்பின்னு கூப்பிடும். தம்பி இல்லடா அம்பி. அம்பியோ கம்பியோ. அப்படி இருவருக்கும் புதல்வியாக பிறந்தபடியால் என்று அம்பிகைன்னு சொல்லிவிட்டேனே. இன்றைய தினத்தில் நான் எதற்கு வந்திருக்கேன் தெரியுமா? சொல்லணுமா இல்லையா? ஏதோ காரணமாக எங்க அக்கா அழைப்பது. அக்கா வார்த்தைக்கு நான் எப்படி வர வேண்டும் தெரியுமா? பார்த்து சொல்றேன். அக்கா அழைப்புதல். அக்கா வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது. அந்த வார்த்தையில் நான் மட்டும் போன நல்லா இருக்காது. எப்படி? நீ ஒருத்தையே போனா நல்லா இருக்காது. நாங்க எத்தனை பேர் தெரியுமா? 3 பெண் பிள்ளைகளில் தாய் தந்தையா இருக்கு. அலைமகள் கலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவிகளை போலவே நாங்கள் 3 பெண் பிள்ளைகள். 3 பொட்டுகளேவா? பெண் பிள்ளைகள்டா. பெண்கள் தான் நாட்டின் கண்கள். எப்படி? கண்ணடிக்கிறதுக்கு ஆம்பளை புள்ளைங்க. அந்த விடத்தில் என் தங்கை ஒருத்தி இருக்கிறார். அவளை அழைத்து வந்தால் அனைவரும் ஒருமிக்க சென்று பார்க்கலாம். உடு அடுத்த பெண் குட்டி உடு.
கண்டார ஒளி பாடு. ஏய் யாரடா கண்டார ஒளி? பாடு கண்மணி பாடுன்னு. அப்படியா? அப்பா அண்ணா ஏன்னா என்ன அப்படி ஏறி வரீங்க? அண்ணா கொள்ளு மேல விழுந்து நீங்க தானே பாப்பான்னு சொன்னீங்க. சரி டார்லிங் அப்படின்னா என்னங்க தெரியாதா? தெரியலையே. குட்டிக்கா டார்லிங் என்னடா? டார்லிங் டார்லிங் பாத்தியா எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்சிருது. அப்படியா? என்ன சரி ஒய்ஃப்னா ஒரு காதுல வண்டி என்ன பார்த்தா உனக்கு எப்படி சொல்லு? என்ன பார்த்தாவா? சொல்லட்டுமா? என்ன பார்த்தா உனக்கு எதிராக தோணுதா? கொஞ்சம் மேல கொஞ்சம் போட்டு கொண்ட மேல கொண்ட போட்டு யாரு நீ நாயங்களை போட்டுக்கிறேன். கொண்ட மேல கொண்ட போட்டு கொண்ட போட்டு கொண்ட போட்டு போட்டு எந்த கொண்ட போட்டாலும் சிங்க குட்டி. அப்படியா? சரிண்ணா, நீ 7 எடுத்து பாக்குறதுனால இருக்கட்டும், அதான் நல்லது. சரியா? இருந்தாலும் எல்லாம் போனால் போகட்டும். தெய்வீகம் பொருந்திய அழகான திருச்சபை, திருச்சபையின் கண்ணே அடியால் வேலைவிட்டு வந்திருக்கிறேனே, நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? இலக்கணம் சொல்லலையா? அப்படி இருந்தாலும் காஜிமகாராஜனுக்கும் ரத்னாவதி அம்மையாருக்கும் 3வது பிள்ளையாக பிறந்த என்னுடைய பெயரோ அம்பாலிகை. என் தங்கச்சி நாங்க பிறந்தது 3 பெண் பிள்ளைகள் அண்ணா. அம்மா என் கடைக்குட்டிடா சாமி. அண்ணா அம்முக்குட்டி எங்க தொட்டு பேசுறேன்? செல்லக்குட்டி தொட்டு மாவன் இல்லையா? பாசி இருக்குண்ணா. அழியும் பண்ணது நானு. போனா சேரவே மாட்டேன்.
நீ என்னென்னமோ பண்ற. ஒரு செல்ல ஒரு அன்பு. கட்டி முடிச்சு ஒரு ஆறுதல் சொல்றேன். அண்ணா அப்படி 3 பெண் பிள்ளைகளாக பிறந்தாலும் அம்பா அம்பிகை அம்பாலிகை என்று 3 பேர் வைத்திருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் எங்கள் சிறிய நாள் முதல் இன்று வரையில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் எங்களை சீரும் சிறப்புடனே எங்கள் தாய் தந்தையார் வளர்த்து வருகிறார்கள். நீங்க எல்லாம் வயசுக்கு வந்துட்டீங்களா 3 பேரும்? ஏன்னா இதை பார்த்தா பாவாடு தாவணிலே இருக்கிறீங்க. இன்னும் ஏதோ கொட்டாய் கிட்டாய் போடலையா தெரியலன்னா அது எனக்கு என்னன்னு நான் எங்க அக்காவை கேட்டு சொல்றேன். காலேஜுக்கு போறது எதுனா பள்ளிக்குங்கிறாங்க. இல்ல எங்கேயும் போறதுனா போமலடா அம்மு, காலம் கெட்டு போச்சு. அப்படியா? வயசு பிள்ளைங்க சரியில்லடா அம்மா. ஒரே ஆம்பளை பிள்ளைங்களால கண்டடிச்சு உட்காந்துக்கிறாங்க பாருங்க தெருவுல. சரி என்ன இருந்தாலும் இது நிலத்தில் எதற்காக வர வேண்டும்? எதுக்கு? இல்லையா? ஆமா. எங்களுடைய அக்கா அழைத்திருக்கிறாங்க. அதனால் போய் பாக்குறோம் இல்லையா? யாரு? என் அக்காவா? என் அக்காவை பக்கம் தான் கூட்டுவோம். வயசு பிள்ளைங்கள பார்க்கல புரியுமா? அப்படி எங்க மாமாமாரு எல்லாம் மாமாமாரு தான் வச்சாங்கன்னா பின்னாடி தெரியும். தங்கா வணக்கம் 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 வணக்கம்மா. இருந்தாலும் அக்கா என்னக்கா காரணம் வர சொன்னீங்க? அப்படி இருந்தாலும் இந்த இடத்தில் நம் பெரிய அழைப்புதல் அப்படியா சென்று பார்க்க வேண்டும் அல்லவா? யார் தெரியுமா? நம் பெரிய காடி அவ்வளவு நாட்காரரு அம்மா இல்ல கொழுப்பு தங்கச்சிங்களே அண்ணா அந்த பிரச்சனை எங்க அக்கா இருந்ததே உண்டானால் உங்கள் தங்கை மாதிரி இருவரும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வரியா? மூக்காங்க வரும் போய் சொல்லிட்டு வரேன். முடிக்கிறதா போய் சொல்லிட்டு வரா. என்னன்னா அடங்காத புள்ளிங்க, சின்ன புள்ளில அடங்குறதுல உள்ள புள்ளிங்க என்ன புத்தி மாதிரி சொன்னா கூட அடங்குறதுல. சின்ன பிள்ளைங்க எந்த பிள்ளைங்க அடங்கிருக்குது? அடங்காத பொறுத்துன்னு சொன்னா அடங்காத தகுந்தால ஒரு கொத்து போடணும்னு அடங்காத புள்ளிங்களுக்கு என்ன சொன்னாங்க? வரக்குடி ஒத்து கொள்ளம்மா
அக்கா எனக்கு பாதாளத்தை ஆதாரமாக சேர்க்கிறேன். என்ன தவறாக பேசுகிறாய்? தங்கிமார்களா இருந்தாலும் பாதத்தை பணிந்திருக்கிறீர்கள். எப்படி மாதிரி தெரியுமா? என்ன வார்த்தை அக்கா? என்னுடைய பாதத்தை பணிந்தபடியால் என்றென்றைக்கும் ஆண்டவனுடைய அருளை பெற்று என்றுமே சுகஜாபமாக இருக்க வேண்டும். அப்படி என்று அக்காவுடைய ஆசீர்வாதம் தங்கா. ஆமா, அதனால தங்கைமார்களா இருந்தாலும் உனக்கிட்ட தங்க ஏதோ ஒண்ணு கேட்கலாம். என்னடி பாப்பா? அரண்மனையிலே இருந்து தங்கைமார்கள் ஆமா அம்பா அம்பிகை அம்பாலிகை 3 பேரும் இருக்கிறோம். இருந்தாலும் அம்பிகை அம்பாலிகை இருவரும் வர வேணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கீங்க. எதற்காக வர சொன்னீங்க? என்ன காரணம்? அப்படியே தங்கா
நாம் மூவரும் அக்கா தினமுமாக சென்று எங்கே சென்று தெரியுமா? எங்கங்க? நந்தவனத்திற்கு சென்று பூ அனைத்து வகையான பூவை எல்லாம் பறித்து வந்து ஆமாங்க. என்ன செய்ய வேண்டும்? என்னங்க செய்யணும் சொல்லுக்கா. அதனால என்ன செய்து கொண்டு வந்தோம்? அக்கா, நாம நந்தவனத்துக்கு மூவரமாக நந்தவனத்திற்கு சென்று நந்தவனத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் பறித்து வந்து நம் தாய் தந்தையர் பாதத்தில் வைத்து அவர்கள் வனவணிவு பழக்கம், வணங்குவது பழக்கம். பூக்களை எல்லாம் பறித்து வந்து நம் தாய் தந்தையரை வணங்குவது வழக்கம். பழக்கம் இருந்த போதும் இந்த தினத்திற்கு நாம் மூவரும் எங்கே செல்ல வேண்டும்? நந்தவனத்திற்கு செல்ல வேண்டும். பூக்களை பறித்து உண்மையாவா? போலாமா? செல்லலாம். நந்தவன சோலையிலே நாம் நந்தவனத்திற்கு வந்து விட்டோம். என்னடி ஆச்சு? எனக்கு அப்படின்னு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமா. சரி தங்க, நம் மூவரும் எப்பேற்பட்டவர்கள்? ஆமா, நம் மூவரும் ஒரு கூட்டில் இருக்கும். அக்கா, அதனால வனத்திற்கு வந்தோம் அல்லவா? உங்களுக்கு சொல்ல என் நடி தெரியுது. அக்கா, இந்த நந்தவனத்துக்கு வந்தவுடனே இந்த நந்தவனத்தின் பெருமையும் அழகையும் நீங்கள் பார்த்து பாடிவிட்டீர்கள். ஆமா தங்க, எங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லட்டுமா? அப்படியம்மா? வாங்க சொல்றேன். அக்கா, இந்த நந்தவனத்தின் அழகை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு தெரியுமா? அக்கா, குறிஞ்சியிலே அங்கே பூமலரே, அங்கே பூமலரே நந்தவனம்.
மலரை பார்த்து வரும் பொழுது தங்கா எப்படி இருக்குது தெரியுமா? இந்த நந்தவனத்திலே அழகான மலர்கள் பூக்குவதும் பண்டுகள் ரீங்காரமிட்டு பாடுவதும் அந்த குருவிகளா இருக்குது பாருக்கா. அங்க ஒரு ஜோடி குருவி இருந்துச்சு, எங்க காணுமேக்கா? கருப்பு கலர்ல அது இருந்துச்சுக்கா. அங்க இருந்துச்சு. எங்க? அங்கதான் உட்காந்து இருந்துச்சுக்கா. கருப்பு கலர் அடிக்குது இல்லக்கா. குருவி. குருவியா? குயில். அதாவது குயில் எல்லாம் கூவுகிறது. புள்ளி மான்கள் ஓடுவதும். ஆமா ஏக்கா தங்கா தாண்டி அங்க பாரு சொரக்கா இருக்குது. அங்க பாரு, அங்க சொரக்கா பாரு. பாப்பா இந்த மாதிரி பூச்சினிக்கா ரெண்டு இருக்குது. இந்த நந்தவனத்துல எல்லாமே இருக்குக்கா. எல்லாம் அழகா இருக்குது. உனக்கு எப்படி இருக்கு சொல்லி சொல்லு. அழகான செடிகள் எல்லாம் பூத்து குலுங்க குலுங்க ஒவ்வொரு பூக்களிலும் வண்ண வண்ண மலர்கள் அழகழகாக கண்ணை பறிக்கிறது. அந்த தேனை உறிஞ்சுகின்ற அழகை பார்க்கும் பொழுது அக்கா அக்கா ஒரு